வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதோடொற்றி இந்த மாநாட்டு இவ்வளோ வெற்றிகரமாக இங்கே நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த தமிழ்நாட்டினுடைய பலவிதமான மாவட்டங்களிலிருந்து ചില മാവട്ടങ്ങളിൽ നിന്ന് കാലയിലേ പുറപ്പെട്ടിരിക്കുമെന്ന് ഞാൻ നിனைக்கிறேன். அந்த மாதிரி காலையில இருந்து புறப்பட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய என்னுடைய அன்பார்ந்த தோழியர்களே, உங்களுக்கும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடையும் நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்ன தினம் இங்கே எல்லோரும் சொன்னது காந்தி தாத்தாவை நினைக்கிற இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கான போராட்டம் நடத்தி அதோடு இந்தியாவில் இருக்கிற மத நல்லிணக்கத்துக்கான போராட்டம் நடத்தி உயிர் கொடுத்த காந்தி அடிகளே நம்ம இன்னைக்கு எல்லோரும் நினைக்கிறது கொண்டாடுறது. அந்த தினத்தில் இங்கே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அதனுடைய மகளிர் விடுதலை இயக்கம் அந்த கட்சியினுடைய தலைமையில் நிறைய கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் அடக்கம் நிறைய கட்சிகள் இந்த மது போதை பொருட்கள் ஒழிப்போம் அப்படின்னு குரல் கொடுத்திருக்கிறது. ஆனா இவ்வளோ மாநில அளவில் திரண்டு வந்த பெண்களோடு சேர்ந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் திரண்டு வந்த இந்த மாதிரி ஒரு மாநாட்டு நடத்துறது இந்த தமிழ்நாட்டில் முதல் முறை എന്ന് ഞാൻ കരുതുகிறேன். அதுக்காக இந்த கட்சியினுடைய ஓரோ உறுப்பினருக்கும் பெரிய சல்யூட் நான் നൽകുகிறேன். இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்லுவேன், இது பெண்களுக்கு വലിய கொடூரங்கள், பெண்கள் குழந்தைகள் அவங்களுக்கு பெரிய கொடூரங்கள் வருது என்று சொல்லுவேன். ஏன்னா அதோட அதுக்கு அப்பாற்பட்டு பெண்கள் குழந்தைகள் மட்டுமல்ல, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியே அது வந்து தடையிடற ஒன்று இந்த மது போதை பொருட்கள் എന്നത് നമ്മൾ എല്ലാവരും പുരിഞ്ഞു വെക്ക വേണ്ട വിഷയംதான். ഒരു കാലഘട്ടത്തിൽ ഞങ്ങൾ പെണ്ണിയ அமைப்புகள் മധുക്കെതിരാக മധു ഒഴിப்புക്കെതിരാக போராட்டங்கள் நடத்தி வந்திருந்தது. போராட்டம் இப்பவும் நடந்துட்டு ஏன்னா ஆனா இன்னைக்கு பார்த்தா அந்த மது மட்டுமல்லாம மற்ற போதைப் பொருட்கள் இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை பஞ்சாயத்துகளிலும் வந்திருக்கிறது என்று சொன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்கும் மட்டுமல்ல, பெண்களுக்கும் மட்டுமல்ல, இந்த தேசத்துக்கே இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதனால அந்த விஷயம் அந்த எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து இதுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்த வேண்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது. இந்த போதைப் பொருட்களாலே பெத்த அம்மாவே வந்து 18 வயசான அவளுடைய மகன் கொலை பண்ணற நியூஸ் தான் இன்னைக்கு பல மாநிலங்களில் வந்துட்டு. பெற்ற அம்மாவே கற்பழிக்கிற அவளே பெற்ற அவருடைய மகன் இதுவும் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது. அப்பாவே வந்து பெரிய கல்லெடுத்து தலையை ஏன்னு கேட்டா போதைப் பொருள் வாங்கிறதுக்காக காசு கொடுக்கான் மறுத்ததுக்காக பெரிய கல்லு கொண்டு வந்து அப்பாவோட தலையில் அடிச்சு அந்த அப்பாவே கொலை பண்ணற பசங்கள் இன்னைக்கு நம்முடைய நாட்டில்
இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்தியா ராஜ்யத்து பல இடங்களிலும், அது கேரளாவில் இருந்து காஷ்மீர் வரை பல இடங்களிலும், அது மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரம் வரை குஜராத் வரை பல மாநிலங்களிலும் இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறது. நம்மளை பற்றி பேசிய தமிழ்நாடை பற்றி பேசும்போது என்ன செய்யணும்னு இங்கே சொல்லியது எல்லா கட்சிகளும் அதுதான் சொல்லுறது. ஏன் ஸ்கூல் பக்கத்தில் இந்த மதுக்கடை இருக்கிறது? ஏன் போன மெயின் ரோடு பக்கத்தில் மதுக்கடை ஏன் இருக்கணும்? ஏன் அது மூடக்கூடாது? இந்த சிறுமன் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, அவனும் காலையில ஸ்கூலில் போகிறது அந்த மதுக்கடையில் தான் போகிறது. இது நம்ம நாட்டில் நடக்கிற பெரும் கொடூரம். அதனால இங்க இந்த தீர்மானத்தில் கரெக்டா சொல்லி இருக்கிறது. மது ஒழிப்புன்னு சொன்னா அது இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்த மது ஒழிப்பு அது அவ்வளோ பெரிய பிரச்சனையா கண்டு ஒன்றிய அரசு இதை ஒரு பிரச்சனையா எடுக்க வேண்டதா இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறது, பல கட்சிகளுடைய உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறது. அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த விஷயம் பாராளுமன்றத்தில் எடுக்குமெന്ന് ഞാൻ கண்டிப்பா அந்த விஷயத்தை எடுக்குமெന്ന് ഞാൻ நம்புகிறேன். இந்த விஷயத்தை எடுத்து மதுவை ஒழிக்கிறதுக்காக, படிப்படியாக ஒழிக்கிறதுக்காக இங்க இந்த தீர்மானத்தில் சொந்த விஷயங்களே அது இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதனால இந்த மதுக்கு எதிரான போராட்டம் அந்த போராட்டம் நடத்துறதுக்கு சின்ன வயசில் இருந்து அந்த போராட்டம் நடத்துறதுக்கு நடத்தி வர்ற ஒரு ஆள் என்ற நிலையில் என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னோட உரையை ഞാൻ முடிக்கிறது. ഞാൻ திருமணம் பண்ணும்போது அந்த திருமணத்தை சம்பந்தமா அவங்க ஃபேமிலி பேசும்போது நான் சொன்னது, திருமணம் பண்ண நான் தயார் தான், ஆனா இந்த மங்கல்ய சூத்திர தாலி கெட்ட மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாலியை மறுத்தது. അതിന് 2 காரணங்கள். ஒரு முக்கியமான காரணம் இந்த மதுதான். நீங்க யாரும் நினைக்கண்ட என்ன கணவர் மது சாப்பிடுறது அதனால தான் நான் அப்படி சொன்னதுன்னு. அதனால கிடையாது. என் பக்கத்து வீட்டில் கல்யாணி அம்மா டெய்லி கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை போற்ற கல்யாணி அம்மா, அவங்களோட வீட்டில் அத்தனை பாத்திரத்தையும் வித்து அந்த கல்யாணி அம்மாவோட கணவன் எல்லாத்தையும் விற்று பாத்திரம் டம்ளர் கூடி வித்து அந்த சாராயத்தை போட்டது. கடைசியில் அந்த அம்மாவோட கழுத்தில் இருந்த அந்த தாலி தான் இருந்தது. 1 கிராம் கூடி இல்லாத அந்த தாலி வாங்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக அந்த அம்மாவை எவ்வளோ கொடூரங்கள் பண்ணி இருக்கிறது. ஆனா அந்த தாலியை காப்பாத்துறதுக்காக அந்த அம்மா எவ்வளோ கொடூரங்கள் தாங்கி இருக்கிறது. அந்த கொடூரங்களை தாங்கிறதுக்கான ஒரு பொருளா தாலி மாறுறத பார்த்ததுனால தான் தாலி போட மாட்டேன் എന്ന് ഞാൻ முடிவு பண்ணி இந்த திருமணத்தை நடத்தியது. பிரியமுள்ளவரே, இன்னைக்கு பெண்கள் பெரும் இந்த டைம்ல எனக்கு அறியாம் நீங்கள் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறது நம்ம தோழர் தொல் திருமாவளவனோட உரையாற்று கேட்கறதாகத்தான். அதனால கடைசியா ஒரு வாக்கு சொல்லி, அந்த வாக்குன்னு கேட்டா அந்த விஷயம்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெண்களும் இன்னைக்கு ஒரு போருக்கு சமானமாய, யுத்தத்துக்கு சமானமாய ஒரு நிலைமையில் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமா போகிறது, அது அதிகமாயிட்டு இருக்கிறது. அந்த வன்கொடுமைகள் அதிகமாக, பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாகிறது மட்டுமல்லாம அதனுடைய எவ்வளவு குரூரமா, எவ்வளோ கொடூரங்கள் பெண்கள் மேலே அதுவும் அதிகமா போயிட்டு இருக்கிறது. ஒரு பக்கத்தில் இந்தியாவில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபியும் அதனோட பிரதமரும் இந்த மாதிரி பாலியல் பலாத்கார குற்றம் பண்றவங்களை கூட உட்கார வச்சு இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கும்போது இந்தியாவில் இருக்கிற பெண்கள்
യുദ്ധ സമാനമായ ഒരു കാലഘട്ടത്തിലൂടെയാണ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. അന്തമാതിരി ഒരു നിലമൈ പോരാട്ടങ്ങൾ. ഒരു പക്കത്തിൽ മത സാർവറ്റ ஒரு சமூகமான இந்தியாவை, அந்த இந்தியாவை அழிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நடத்தி இந்தியா தேசத்தை ஒரு ஹிந்துத்துவ ராஷ்டிரமாக்கி மாற்றுவதற்காக சங்க பரிவார் சனாதன சக்திகள் இந்த தேசத்தில் அவங்க இங்க அந்த தேசத்தில் இங்க எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களே வந்து எல்லோருக்கும் தெரியும் பெண் விரோதிகளான அந்த ஆட்சியை இந்தியாவில ஒன்றியத்தில் இருக்கும்போது இந்தியா தேசத்திலே எல்லா போராட்டங்களும் பெண்களுடைய போராட்டங்கள், அது பெண்களுடைய மட்டுமல்லாம இந்த தேசத்தினுடைய போராட்டமாய் கண்டு எல்லா அரசியல் கட்சிகளும் பெண்களுடைய போராட்டத்தோடொപ്പം சேரணும். அது இங்கேயும் நிறைய எல்லா அரசியல் கட்சிகளும் இங்க இருக்கிறது. எல்லோரோடும் சொல்லுறது இது இந்த விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு காமிச்சு தന്ന இந்த ஒரு மாതൃക. அதை வந்து இந்த மாதிரி விஷயங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கான அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கெல்லாம் எதிர்த்து பெண்கள் போராடும்போது இன்னைக்கு எவ்வளோ அளவில் ஆண்கள் விடுதலை சிறுத்தைகள் சகோதரர்கள் தோழர்கள் இங்க வந்திருக்கிறதோ அதே அளவில் அதிலோடு அதிகமா பெண்களோடு சேர்ந்து நமக்கு ரெண்டு பேரும் ஆண்களும் பெண்களும் அதுபோல எல்லா ஜெண்டரில் பெற்றவங்களும் சேர்ந்து நமக்கு போராடியால் போராடுவோம், வெற்றி பெறுவோம். இன்னைக்கல்ல நாளைக்கு வெற்றி நம்முடையது என்று சொல்லி இந்த மாதிரி இந்த மாநாட்டில் பங்கு பெறதுக்காக வாய்ப்பு தந்ததுக்கு விசிகேயுடைய தலைவர் தோழர் திருமாவளவனும் அதுபோல உங்களுக்கு ஓரோருத்தருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கிறது. உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி, நமஸ்காரம். திருமிகு ஆனி ராஜா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஓய்வில்லாமல் நாட்டுக்காக